நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன்ஸ் ஓபன். அப்ளை ஆன்லைன். வணக்கம் ചേച്ചി. വണക്കം. നാട്ടിൽ എവിടാ? നാട്ടിൽ എവിടെയാന്നോ? നാട്ടില് തൊടുപുഴ. எனக்கு தெரியாது மேம், சும்மா மலையாளத்தை ட்ரை பண்ணேன். பட் சோ கியூட் அண்ட் இன்னசென்ட் பின்னி மேம் அப்படின்னாலே எங்க எங்க மேம் அந்த இன்னசென்ஸ் வருது? எப்படி இவ்வளவு கியூட்டா பண்றீங்க? அது அதாவது இப்போ நான் வந்து எப்பவுமே என்ன சொல்கிறது, நம்மளோட வேலைங்கிறது வந்து எப்போவுமே பாடிட்டு தான் இருக்குது. அண்ட் மோரோவர் அது வந்து தெய்வஸ்துதிகள் பாடின்னு இருக்கிறவங்க. ஸோ அதனால வந்து நமக்கு வேற ஒன்றுமே திங்க் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. பெருத்தியாரை பற்றி திங்க் பண்ணுறதுக்கோ மனசுக்குள்ளே அவங்களுக்கே ஒரு இது வரைக்கும் இந்த ஒரு வயசு வரைக்கும் ஒன்றும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோன்னு இருக்குல்ல, எல்லாருமே நல்லா இருக்கணும். உலகத்தில் உள்ள இந்த உலகம் என்னோட வீடு, இந்த யூனிவர்ஸ் நான் நினைக்கிறது அப்படி, இந்த யூனிவர்ஸ் என்னோட வீடு. அதில் இருக்கிற எல்லாரும் அத்தனை பேரும் அத்தனை நல்ல ஆளுகளும் என்னோட சகோதரி சகோதரங்கள். அங்கே வந்து நோ ரிலீஜியன், நோ காஸ்ட். அப்படிதான் நான் என் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துங்க, நாங்களும் அப்படித்தான். ஆனால் யாராவது துஷ்டத்தனம் காமிச்சா விருத விட மாட்டேன், அவ்வளவுதான். விடணும், அப்படியே திட்டுவா. அதாவது நம்ம யாருக்கு மேலேயும் ஒண்ணுமே பண்ணாது, ஒண்ணுமே. அதனாலே வந்து நம்மக்கிட்ட யாராவது ஏதோ பண்ணா அப்ப வந்து கொஞ்சம் கோபம் வரும். அதெல்லாம் இருக்கு. நல்ல கோவம் வருமா மேம்? கோவம் வந்து அந்த நிமிஷமே இதை தீரும். பட் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு ஆளை வந்து ஒரு இதுல நல்லாதான் இந்த இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கு. நீங்க எங்க பேரோ என் ஹஸ்பண்ட் பேரோ எடுத்து போட்டா உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அதுல வந்து அப்படிப்பட்ட நம்மளை யாராவது இது பண்ணா வந்து நமக்கு வந்து அது ஒர்த்தானா கோவப்படும். ஓகே, சூப்பர். இந்த டாப்புக்கு டூப்புக்குல பின்னி மேம்க்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இப்ப கூட நீங்க ரீசெண்டா குக்கிங் பண்ணீங்க. ஆமாமா, செம சூப்பரா வந்திருக்கு. குக்கிங் எங்க மேம் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க குக் பண்றதுக்கு? பட் ஆனா இந்த டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல, ஏன்னா கான்டினென்டல் இட்டாலியன் நம்ம வீட்டு சாப்பாடு அதெல்லாம் தான் நம்மளுக்கு முடியவே முடியாது. நம்ம வந்து சாம்பார், பருப்பு, ரசம், வத்த குழம்புல இங்க வந்து படிச்சேன். அப்புறம் வந்து புளிசேரி, எரிசேரி, ஓலன் எல்லாமே தெரியும். ஓரளவுக்கு அதெல்லாமே நல்லா தெரியும். பொரியல், சம்மந்தி, அதெல்லாமே தெரியும். கொஞ்சம் இன்ஸ்டன்ட் பாயசம் பண்ண தெரியும். அதாவது பாயசம் மிக்ஸ் கிடைக்கும், அது போட்டா பாயசம் நம்ம வந்து ஜட்ஜ் சைடுல உட்கார்ந்துருக்கோம், நீங்க டூப்பு குக்கா மாறிட்டீங்க. ஆக்சுவலி வந்து மெயினா வந்து ஜட்ஜ் சைடுல உட்காந்துருக்கோம். பட் அதுல என்னன்னா வந்து ஒரு ஃபுட்டு வந்து நம்ம வந்து ஒரு காமனருக்கு கூட டேஸ்ட் பண்ணி நமக்கு சொல்லலாம், இதில் உப்பு கம்மி இது கம்மிங்கிறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய உலகம் சுற்றும் இந்த மாதிரி கச்சேரிகளுக்காக போகிறச்சே அங்கே உள்ள அவாவா சைடில் உள்ள ஃபுட்டு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வேர்ல்டு வைடு நிறைய ஃபுட்ஸ் சாப்பிட்ட ஒரு ஆளாக்கும். ஸோ அதனாலே அந்த அதை பற்றி ஜட்ஜ் பண்ண அது யாருக்கெல்லாம் தெரியும். இப்போ எனிபடி வழி நடந்து போனவங்களுக்கும் அந்த சாப்பாடு மட்டும் டேஸ்ட் நமக்கு உப்பு இல்லாட்டி கரெக்ட். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உலகத்துல உப்புக்கு தான் ஜாஸ்தி விலை. 1 லட்சம் ரூபாய் உப்பு வாங்க, அதுக்குன்னு யாரும் உப்புக்கு விலை ஜாஸ்தி பண்ணாதீங்க. உப்பு மட்டும் இல்லை, ஜீனி இல்லாம நமக்கு ஜீவிக்கலாம், உப்பு இல்லாம ஜீவிக்க முடியுமா? அதனால அது ஒரு பெரிய மாற்றாக்கும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி தான் இங்கே உள்ள ரோல்னா வந்து நான் வந்து ஒரு ஃபுட்டியா, அது வந்து ஃபுட்டு பிடிக்கிற ஒரு ஆள், அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுற விதம் மார்க் மட்டும் போட மாட்டேன், அது அவங்க தான் போடுவாங்க. அப்புறம் டியூப் குக்ஸு வந்து அவங்களோட ஒரு கூட இருக்கு. அது ஒரு நான் வந்து சொந்தமா அது ஒரு என்டர்டெயின் பண்றேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் வீட்ல என்ன சொன்னாங்க? சிவாங்கி அவர்கள் நாங்க கோமாலே பார்த்தோம், குக்கா ஐயோ என்ன கலக்கிட்டாங்க, அந்த பொண்ணு கிட்ட இருக்க அந்த டெடிகேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அவ வந்து அதுக்காக போய் சமையல் பிராக்டிஸுக்கு எல்லாம் போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண சிவாங்கி. ஆமா ஆமா, அந்த நான்வெஜ்லாம் கட் பண்றதுக்கே அப்படி அழுதாங்க. ஆமா ஆமா, ஏன்னா வீட்டுல வந்து நாங்க
வெஜிடேரியன் ஆயதுனால வந்து வீட்டுக்குள்ளே ஒன்றும் ஏற்ற மாட்டோம். ஆமாம், அவளுக்கு இந்த பூன் ட்ரெஸ் எப்போது பண்ணா அதுக்கே அவன் வந்து பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்ததுனாலே உள்ள ப்ராப்ளம் தான். ஆமா, இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப நீங்க இங்க வர போறீங்க அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணகுமார் சாரா இருக்கட்டும், சிவாங்கி மேமா இருக்கட்டும், அவங்க எல்லாம் என்னோட இஷ்டம் தான், ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு இஷ்டம் ஏதோ நான் இப்போ என்ஜாய் பண்றதோ அதுதான். ஃபேன்ஸுக்கு என்ன மேம் சொல்லணும்? கியூட்டான எடிட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் அழகா போட்டுட்டு இருக்காங்க. உங்க ஃபேன்ஸுக்கு ஒரு 2 வார்த்தை. எல்லாரும் வந்து டாப் குக் டியூப் குக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நமக்கு வந்து இவங்க டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால எல்லா எபிசோடும் நம்ம நினச்ச மாதிரி இப்போ நம்ம நிறைய அட்ரோசிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாம் காமிக்க எல்லாம் முடியாது. அதனால வந்து அந்த டைம்ங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ரொம்ப டேலண்டான ஆர்டிஸ்ட்டுகள் தான் எல்லாருமே. சமைக்கிறது மட்டும் இல்லை, ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையே பெருசு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்கவுங்க டேலண்ட்டை சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, சூப்பர் மேம். எங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு குட்டி அழகாக ஒரு பாட்டு பாடிட்டிங்கன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். இதை வச்சு புத்தம் பொது பூ பூத்ததோ, எண்ணங்களில் தேன் வார்த்ததோ, முட்டை விழ நாளானதோ, சொல்லடி என் செல்ல கிளியே, வாய் பேசும் வார்த்தை எல்லாம் கண் பேசும் அல்லவோ, கண் பேசும் வார்த்தையே தான் கண்ணீரும் சொன்னதோ, புத்தம் புது பூ பூத்ததோ, எண்ணங்களில் தேன் வார்த்ததோ, முட்டை விழ நாளானதோ, சொல்லடி என் செல்ல கிளியே. ஆஹா மேம், வண்டர்ஃபுல். சச் அன் அமேசிங் வாய்ஸ். உங்களுக்காக இருக்கட்டும், சிவாங்கி மேம்காக இருக்கட்டும், அந்த பாடும் போது அந்த சோல்ஃபுல்னஸ் வந்து டக்குன்னு வந்துருது இல்லையா? அது கடவுள், நம்ம கிட்ட என்ன இருக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி இதை பண்ணதுக்கு. இன்னும் நீங்க வளரணும், இன்னும் பாசிட்டிவா வந்து நிறைய விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மாசம் நடந்து வரேன். அவங்களாம் சுத்துவாங்களா இல்லை சும்மா ஏதாவது சுத்தி ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். சரி, ஓகே. நம்ம பெரிய சாதனை படைத்ததாக இதெல்லாம் தொடச்சு விட்டு அடுத்து போக வேண்டும். திஸ் ஒன் வந்து பூவெல்லாம் இருக்கு. நம்மளை வந்து இதை சட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லாத வரைக்கும் ஓகே. இது என்னது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. வந்து ஒரு ரேசர் மாதிரி, ஒரு காய்கறியின் ரேசர். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு. இந்த கேமரா நம்ம கேமராவோட பெருசா இருக்கு. எவ்வளவு கேள்வி தம்பி வாங்கிக்கலாம். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அண்ட் இது பாருப்பா, ஏதோ ஒரு கோல்டன் கலர்ல வந்து என்னமோ வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே அழகா இருக்கு. நம்ம ஏதாவது சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஏன் வந்து ஷோ நல்லா போடும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நான் அந்த பெல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வேற அடிக்கடி கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம பிரேமில். இதுதான் அந்த அபூர்வ பெல். உண்மையாலே சவுண்ட் வருதான்னு பார்ப்போமா?